Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். வணக்கம் குமுதம் நேர்களே, வெல்கம் டு த ஷோ. ஸோ இன்னைக்கு சினிமா அப்டேட்ஸில் நிறைய நியூஸ் இருக்குது. அதில் முதல் நியூஸாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலா 25 வடங்கான் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சும் ப்ளஸ் பாலா சார் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து நேற்று இந்த ட்ரேட் சென்டரில் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து சூர்யா சார் அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு ஏறி பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, பாலா சார் நந்தா படம் எனக்கு கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த காக்க காக்க படம் வந்திருக்காது, அதுக்கப்புறம் வந்து வாரணமாயிரம் வந்திருக்காது. அந்த மாதிரி வந்து என்னோட திரை வாழ்க்கையில் வந்து எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தது பாலா சார் தான். ஸோ இன்றைக்கி அதுக்காக வந்து அவர் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எமோஷனலாக கொஞ்சம் பேசினார். அது மட்டும் இல்லாமல் சூர்யா சார் வந்து ஏன்னா வணங்கான் ஃபஸ்ட்டு சூர்யா சார் நடிக்க வேண்டிய படம் ஷூட்டிங் போச்சு, நிறைய ஒரு மாதம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சூர்யா சார் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக இல்லை கதை கொஞ்சம் பிடிக்கலையா என்னன்னு தெரியல, அது வந்து அந்த படத்துலேருந்து வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த படம் வந்து அருண் விஜய் நடித்து இன்றைக்கி வந்து படம் ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு. அப்போ அந்த படம் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் என்ன சொன்னாங்க, பாலா சூர்யா சாருக்கும் சண்டை, ஸோ திருப்பி அவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோலாம் எழுதினாங்க பாலா சாருக்கும் சூர்யா சார் பற்றியும். பட் இன்றைக்கி இது எல்லாமே பொய்யாக்கி 2 பேரும் வந்து ஒரே மேடையில் வந்து ஏறி பாலா சாரை பற்றி அவ்வளோ தூரம் நல்லா பேசிட்டு கீழே இறங்கும் போது கூட வந்து பாலா சார் வந்து சூர்யா கையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கினார். அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சீஃப் கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்திருந்தார். ஏப்பா சிவகார்த்திகேயன் பாலா சார் எந்த படமும் பண்ணலையே, அவரே வந்தார் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. அருண் விஜய் தான் சிவகார்த்திகேயன் வந்து பர்சனலாக கூப்பிட்டுருக்காரு, தம்பி என்னோட படம் ஆடியோ லான்ச் வச்சிருக்கேன், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப சிவகார்த்திகேயனும் அருண் விஜய் அண்ணனுக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா ஆல்ரெடி வந்து இவங்க 2 பேருக்கும் சண்டை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். மிஸ்டர் லோக்கல் படம் ரிலீஸ் ஆகும்போது அருண் விஜய் ஏதாவது ட்வீட் போட்டு அவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் இருந்துச்சுலாம் சொன்னாங்க. பட் இன்னைக்கு எல்லாத்தையும் அதெல்லாம் மறந்து அருண் விஜய் சாருக்காக சிவகார்த்திகேயன் வந்து அந்த மேடையில் நல்லா நிறைய விஷயங்கள் பேசினார். அருண் விஜய் சார் என்னோட ரொம்ப சீனியர், அவர் நம்ம சினிமாவில் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்காரு, அவருக்கான உழைப்பாக இந்த படம் கண்டிப்பாக அமையும் சொல்லிட்டு பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவனிவன் படத்தோட ஆடியோ லான்ச்லாம் நான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். பாலா சார் படம் நிறைய எனக்கு பாலா சார் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது, அவர்கிட்ட கொஞ்சம் பயந்து தான் நானே அப்போ பேசிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு டேர்ம் ஒன்று இருக்குது, ஒரு நல்ல முடிவு உள்ள படம் தான் வந்து ஒரு நல்ல எண்டிங் உள்ள படம் தான் வந்து சினிமாவில் ஜெயிக்கும். ஏன்னா இந்த தீபாவளி மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் எண்டிங் படங்கள் தான் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அமரனில் கூட வந்து நெகட்டிவ் கிளைமேக்ஸ் தான், ஏன்னா ஹீரோ இறந்துட்டு போயிடுவார். அப்போ இந்த கிளைமேக்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகலாம் நான் யோசித்தேன். பட் பிதாமகன் படத்துலேயே வந்து பாலாசாரை வந்து முறியடிச்சு கிளைமேக்ஸ் எதுவும் பிரச்சனை இல்லை, கதை நல்லா இருந்தால் படம் ஓடுங்கிறத வந்து அப்போயே நிரூபித்து காட்டினார்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அடுத்து பேசின மணிரத்னம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்து, உங்களை பொறுத்த வரைக்கும் பாலா வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், பட் எனக்கு வந்து அவர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ நிறைய பேர் வந்து பாலா சாரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி, மிஷ்கின், லிங்குசாமின்னு சொல்லிட்டு நிறைய இயக்குநர்களும் வந்து பங்கேற்று எல்லாருமே வந்து பாலா சார்கிட்ட அனுபவம் பற்றி பேசியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாலா சார் வந்து எப்படிப்பட்ட இயக்குனர், அவரோட படங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட படங்கள்னாலே தமிழ் சினிமாவில் தனி ரகமாக தான் இருக்கும், ஒரு ராவான ஒரு படமாக இருக்கும். ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு அவரோட கெரியர்லேயே வந்து சொல்லிடலாம், பா இது செம்ம பர்ஃபார்மன்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி நம்ம விக்ரம் சாருக்கு சேது ஒன்று சொல்கிறோமோ அந்த மாதிரி சூர்யா சாருக்கு நந்தா, அதர்வாக்கு பரதேசி, அவனிவனில் வந்து விஷால், ஆர்யா அவங்க 2 பேருக்குலாம் வந்து ஒரு கல்ட்டு படமாகவே அது அமையும். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சூர்யா சார் வந்து நிறைய பேர் வந்தால் கூட விக்ரம் சார் வரலங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா சேது படம் தான் பாலா சாருக்கும் ஒரு முதல் படம். விக்ரம் சார் 10 வருஷமாக கஷ்டப்பட்டிருந்தார், அவரோட கெரியர்லேயே வந்து ஷியான் விக்ரம்னு மாற்றினதே வந்து இந்த படம் தான். அவர் வந்திருக்கலாம், ஆனால் அவர் ஏன் வரலங்கிறது தெரியல. அந்த விஷயம் ஒரு சில பேர் பேசுகிறாங்க. பட் என்னவா இருந்தாலும் வந்து விக்ரம் சார் கண்டிப்பாக பாலா சார்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசியிருப்பார். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இந்த வர்மா படத்தோட ரீமேக் நடந்ததில்ல, அர்ஜுன் ரெட்டி படத்தை வந்து தமிழில் ரீமேக் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு பாலா சார் தான் வந்து பண்ணார். விக்ரம் சாரோட பையன் துருவிக்ரம் நடித்தார். அந்த படம் சரியாக வரலன்னு சொல்லிட்டு அந்த படத்தை ட்ராப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆதித்யா வர்மான்னு சொல்லிட்டு எடுத்தார். அப்போ அந்த வர்மா படம் வந்து ஒரு ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. படம் பார்த்து எல்லாருமே வந்து பாலா வருஷன் எப்படி இருக்குது, இந்த வருஷம் எப்படி சொல்லலாம் பேசிட்டு இருந்தாங்க. வணங்கான் ஆடியோ லான்ச்சில் நிறைய கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. விக்ரம் சார் வந்திருந்தா அவங்க 2 பேரோட கான்ஃப்ளிக்ட்டும் மறைஞ்சு எல்லாருமே ஒன்றாயிட்டாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கும். அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், விக்ரம் சார் வந்து பாலா சாரை மீட் பண்ணுறாரா இல்லை வந்து அடுத்த படம் ஏதாவது கோஆபரேட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் 2024 ரிலீஸ் ஆன படங்களில் வந்து இந்தியன் 2 வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த படம் ரிலீஸ் ஆன போது. ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து இது சங்கர் சார் படமாகவே இல்லையப்பான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப ரசித்த இயக்குனரே வந்து ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இந்த மீம் கண்டென்ட்ஸ்லாம் மீம் கிரியேட்டர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் 3 வந்து டேரக்ட் ஓடிடி தான், தியேட்டர் ரிலீஸ் கிடையாது, தியேட்டரில் அந்த படம் வராதுன்னு தான் ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் போச்சு. ஏன்னா வந்து இதுவே வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்தியன் 3 எப்படி தியேட்டர் ஓனர்ஸ்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே எல்லாமே பொய்யாக்கி இந்தியன்
3 கண்டிப்பாக தேட்டர் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சங்கர் சார் ஒரு இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எஸ், படத்துக்கு நான் நெகட்டிவ் ரிவ்யூ நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் அவங்க கொடுத்த ரிவ்யூ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்தியன் 3 அதுக்காக வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன், இந்தியன் 3 கண்டிப்பாக தேட்டரில் வரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ரொம்ப ரசித்து பார்த்த இந்தியன் தாத்தா திருப்பி வராரு. இந்தியன் 3 அந்த கடைசி ட்ரெய்லர், வார் மோட் ட்ரெய்லர் பார்த்தப்ப எல்லாருக்குமே தெரியும் இந்த ட்ரெய்லர் அவ்வளோ சூப்பராக இருக்கேப்பா, இது ஒரே படமாக ரிலீஸ் பண்ணால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ வீரசேகரன் இந்தியன் 3 நம்ம வார் மோடை வந்து 2021 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேம் சேஞ்சர் படமும் இந்தியன் 2 படமும் கிட்டத்தட்ட ஒரே சிமிலர் தான், அந்த பொலிட்டிக்கல் டச் உள்ள படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகி பொங்கலுக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தியன் 3 படத்துக்கு அது மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கமல் சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ஆல்ரெடி முடிஞ்ச படம், இப்போ நிறைய தக் லைஃப்லாம் வந்து சொல்லிட்டாங்க, பட் ஆல்ரெடி முடிஞ்ச படம், அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தக் லைஃப்க்கு ஒரு பெரிய லிஃப்டாக இருக்கும். ஏன்னா இந்தியன் 2க்கு அப்புறம் தக் லைஃப் வந்தால் அது வந்து வேற மாதிரி இருக்கும். இந்தியன் 3 ஒரு ஹிட் ஆகி அதுக்கப்புறம் தக் லைஃப் வந்தால் அதுவுமே வந்து கமல் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்பாக இருக்கும் ஒரு அடுத்தடுத்த படங்களுக்கு. நான் சொல்கிறேன், வெற்றிமாறன் சாரை பற்றி நமக்கு தெரியும், அந்த மனுஷன் வந்து ஒரு படம் எடுக்கிறாருன்னா ஒரு 2-3 வருஷம் ஆகும். ஆனால் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த படத்தை பேசுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு படம் எடுப்பார். ஏன்னா இப்போ வரைக்கும் சொல்லுங்கள், எத்தனை பேர் வந்து யாருக்காவது நீங்கள் தமிழ் சினிமாவில் எப்போ எந்த பார்ட் 2 படம் வரணும்னு கேட்டால் எல்லாருமே கண்ணை மூடிட்டு சொல்லி ஒரு படத்தை சொல்லுவாங்க, வடச்சென்னை 2 தாங்க நாங்கள் பார்க்குறோம், அந்த படம் தான் எல்லாருமே வெயிட்டிங் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு கிராஃப்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இன்றைக்கி தான் வந்து அந்த ஃபைனல் கட் வெர்ஷன் வந்து சென்சாருக்கு அனுப்பிட்டார். அதில் வந்து ஒரு 8 நிமிஷத்தை வந்து இன்றைக்கி ட்ரிம் பண்ணி படத்தை வந்து ரொம்ப கிரிப்ஸாக எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி ஒரு 2 மணி நேரம் 45 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கியிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க டியூரேஷன் பெருசாக இருக்குது அப்படின்னு, எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசி டைம் வரைக்கும் வந்து வெற்றிமாறன் சார் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட படம் தோக்காது, அதில் எந்த நெகட்டிவும் இருக்காது. பட் அவர் மேலே வைக்கிற ஒரே நெகட்டிவ் என்னன்னா, கடைசி நேரத்துக்கு அவர் வேலை பார்ப்பாருப்பா, படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அசுரனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைலாக் வந்து சிங்க் இல்லை, டப்பிங் சரியில்லைலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டாங்க. அந்த வாத்தியார் கேரக்டர் ஆகட்டும், நம்ம சூரி கேரக்டர் ஆகட்டும், ரெண்டுமே நின்று பேசும்போது இன்னைக்கு நான் இன்டர்வியூ எடுத்த கூட சமுத்திரக்கணி சார் சொன்னார் வந்து, கண்டிப்பாக விடுதலை 2 வந்து மிகச்சிறந்த படமாக இருக்கும், தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத படமாகவும் மாறும், அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து இந்த படத்தை பற்றி பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அதை கேட்டப்பே ரொம்ப ஹைப் ஆகிடுச்சு. நானும் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். எல்லாரும் போயிட்டு விடுதலை 2 படம் போய் எல்லாரும் பாருங்கள், ஹாப்பியாக கொண்டாடுங்க. ஏன்னா இந்த வருஷத்தோட கடைசி பெரிய படமாக விடுதலை தான் வருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில படங்கள் வருது, பட் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்க படம்னா விடுதலை 2 தான். நாளைக்கு வருது, படம் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை நீங்கள் சொல்லுங்கள். Until that, it bye from Gautam. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.